ஹாய் கைஸ், நான் வினோத். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல பிகினர்ஸ் வந்து ஸ்மச் பண்ணும்போது அவங்க செய்யக்கூடிய தப்பை தான் வந்து நம்ம இந்த இதில் பார்க்க போறோம். ஸோ நிறைய மிஸ்டேக் அந்த ஸ்மச்சிங் அவங்க என்னதான் வந்து ஹேர் ஒர்க்கு கலர் கரெக்ஷன் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தாலும் அந்த ஸ்மச்சிங் வந்து அந்த ஃபேஸ் மாறாம ஷேப் மாறாம கரெக்டாக பண்ண மாட்டாங்க. அது ஒரு சில மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. அந்த மிஸ்டேக் வந்து எப்படி நம்ம வந்து கரெக்டாக பண்றதுன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் என்ன பண்றேன், இதை வந்து ஒரு டூப்ளிகேட் டைப் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு கஸ்டமர் இமேஜ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா, இப்போ இந்த கஸ்டமர் இமேஜ்ல நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஸ்டார்டிங்ல பிகினர் வந்து இப்போ ஒர்க் பண்றவங்க இப்போ ஒரு ப்ரஷ் வந்து நீங்க எடுக்கிறீங்கன்னா, ஸ்மச்சிங்க்கு நம்ம யூஸ் பண்ற ப்ரஷ்ன்னு பார்க்கும்போது நார்மலா நீங்க வந்து சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணாவே உங்களுக்கு வந்து ஒரு சைனிங் கிடைக்கும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இப்போ நான் எதார்த்தமா ஒரு சாஃப்ட் ப்ரஷ் இப்போ ஒரு 300 எடுக்கிறேன்னு வைங்களேன், அது ஸ்பேசிங் வந்து ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதை வந்து நான் ஸ்மச்சிங் பண்ண போகும்போது நீங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு மூக்கா இருக்கட்டும், அந்த கண்ணமா இருக்கட்டும், நெத்தியா இருக்கட்டும், இதை வந்து நீங்க ஸ்மச்சிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஸ்ட்ரென்த் தான். ஓகேங்களா, ஸ்ட்ரென்த்தை வந்து ஒரு 35 வைக்கிறேன்னு வைங்களேன், 35 வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்றேன், இந்த நெத்தியில இருந்து அப்படியே ஃபுல்லா வந்து நான் பொறுமையா வந்து ஸ்மச் பண்றேன்னு பாருங்களேன். இப்ப நெத்திய வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லா வந்து ஸ்மச் பண்றேன். அது மேலேயே நான் மறுபடியும் என்ன பண்றேன், இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 30 வச்சுட்டு அது மேலேயே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு தடவை சைனிங் கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்ப நான் சைனிங் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், முன்ன இருந்ததுக்கு இப்ப இருந்ததுக்கு நம்ம எந்த அளவுக்கு சைனிங்கா வந்து ஸ்மச் பண்ணிருக்கணும். ஆனா ஒரு பிகினர் வந்து பண்ணக்கூடிய தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அடிக்கடி வந்து இந்த ஸ்ட்ரென்த் மறந்துடுறது. ஓகேங்களா, இப்ப இந்த ஸ்ட்ரென்த் வந்து இப்போ 35 வச்சு நம்ம ஒர்க் பண்றோம்னா அந்த ஸ்மச்சிங்கை ஃபர்ஸ்ட் பினிஷிங்கா முடிக்கணும். இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இப்ப ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்ப நான் ஒரு இடத்த சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நான் என்ன பண்றேன்னா, இப்ப இந்த இடம் இருக்குன்னு வைங்களேன், இப்ப இந்த இடத்த நான் வந்து இப்ப நெத்தி ஃபுல்லா வந்து நமக்கு இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஒரு தடவை வந்து ஸ்மச்சிங் ஆரம்பிச்சிட்டோம்னா அதுல ஃபுல்லா வந்து கை எடுக்காம நெத்தி ஃபுல்லா பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு மேல கை எடுக்கிறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இப்ப நெத்தின்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 3 பார்ட்டா பிரிச்சுக்கணும். ஓகேங்களா, மொத்தம் 3 பார்ட்டா பிரிச்சு ஃபர்ஸ்ட் இந்த இடத்த வந்து ஸ்மச்சிங் பொறுமையா பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு மேல நடு இடத்த பொறுமையா பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் இந்த இடத்த பொறுமையா பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் கடைசியா தான் நீங்க என்ன பண்றீங்கன்னா மூணுமே வந்து ஒன்னா வந்து லெவல் பண்ணணும். ஓகேங்களா, கடைசியா பினிஷிங் கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அப்ப பினிஷிங் கொடுக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், மொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிறதையும் இந்த சைடு இருக்கிறது மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஸ்மச் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா, இது ஒரு முதல் ஸ்டெப். ரெண்டாவது மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த சுருக்கத்தை எடுத்துக்கீங்களேன், இந்த சுருக்கத்தை வந்து நம்ம வந்து எப்படி சொல்றோம்னா வீடியோவில் இந்த சுருக்கத்தை வந்து அப்படியே பென் டூல போட்டு கீழே கரெக்டா வந்து இந்த லெவல் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்துட்டு இந்த போன் டூல் எடுத்து லைட்டா உங்களுக்கு கலர் வேணும்னா இதை வந்து லைட்டா என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கலர் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்க ஸ்மச் டூல் எடுத்து ஸ்ட்ரென்த்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 35 வச்சுட்டு இப்ப நான் என்ன பண்றேன்னா அதை பொறுமையா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த போன் டூல கலர் அப்ளை பண்ண பாருங்க. இந்த இடத்த ஃபர்ஸ்ட் கலர் அப்ளை பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்த மட்டும் கலர் அப்ளை பண்ண பாத்தீங்களா, இதை மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்மச் பண்ணி காட்டணும். அதுக்கு மேல இங்க இருக்கிற இந்த கலரை வந்து தனியா ஸ்மச் பண்ணணும். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற கலர்லாம் ஒன்னா உள்ள இப்படி தூக்கி விடணும். இப்படிதான் நம்ம வந்து வீடியோல சொல்லித்தரோம். ஆனா அவங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சுருக்கத்தையே மாத்திடுறாங்க. இப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இப்படி பொறுமையா நான் ஸ்மச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும்போது இங்க ஸ்மச் பண்ணும்போது உள்ள வந்து வரக்கூடாது. ஓகேங்களா, இது மேலாமே வந்து பாத்தீங்கன்னா மேலேயே வந்து ஃபுல்லா வந்து ஸ்மச் பண்ணிட்டு அதை கடைசியா வந்து பினிஷிங் பண்ணும்போது லைட்டா ஸ்மச் பண்ணி கொடுத்துடணும். கண்ட்ரோல் ஷிஃப்டை கொடுத்துட்டு கீழே இருக்கிற இந்த கலரையும் நம்ம என்ன பண்றோம்னா அப்படியே உள்ள வந்து தள்ளி விட்டுறோம். ஓகேங்களா, இப்படிதான் வந்து நம்ம சொல்லி கொடுக்கறது. இப்ப நீங்க பேச வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ணை வந்து சுருங்கிறது மாறாம அந்த கண்ணை வந்து இப்படி நல்லா அப்படி உப்பி இருக்கிற மாதிரி இருக்கிறது கரெக்டா ஷேப் மாறாம அப்படியே இருக்கும். ஓகேங்களா, ஆனா நீங்க ஸ்டார்டிங்ல பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னா இதை வந்து ஃபுல்லா அழிச்சிடுறீங்க. அது வந்து இப்படி நல்லா சிரிச்ச மாதிரி இருக்கிற ஃபேஸ வந்து ஃபுல்லா வந்து சப்பையாக்கிடுறீங்க. அது எப்படின்னா, இப்போ வந்து ஸ்டார்டிங்ல பண்றவங்க ஒரு பிகினர் வந்து அதை பண்ணும்போது போன் டூல கலரை அப்ளை பண்ணாம லைட்டா மட்டும் கலர் அப்ளை பண்ணிட்டு அதை வந்து ஸ்மச்சிங்ல எப்படி பண்றாங்கன்னா, இப்ப பாருங்களேன், இந்த இடத்த ஃபுல்லா பொறுமையா நம்ம எப்பயும் போலதான் ஸ்மச் பண்றோம். ஆனா பண்ணிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கீழே இறக்கிடுறாங்க.
ஓகேங்களா. கலரை வந்து எப்பயுமே வந்து நம்ம ஸ்மச் பண்ணும்போது எந்தெந்த இடத்துல என்னென்ன கலர் இருக்கு, இப்போ ஷேடா இருக்கிற இடத்துல அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு டார்க்கா ஷேடாவா இருக்குன்னா அந்த கலர் அங்கதான் இருக்கணும். ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் பிரைட்டா இருக்குன்னா அதோட கலரை மொத்தமா நீங்க இழுத்துட்டு வந்துட்டீங்கன்னா ஃபேஸ் மாறிடும். அந்தந்த எந்த கலர் அப்படி இருக்கோ அதே இடத்துல அப்படியே வந்து ஸ்மச் பண்ணணும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்றேன், டீசைட் பண்ணிட்டு பாக்குறேன் பாருங்களேன். அப்படியே கண்ணை கீழே இறங்கி போன மாதிரி இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா. இப்ப கண்ணை வந்து அப்படியே ஃபுல்லா கீழே இறங்கி போன மாதிரி இருக்கும். அது வந்து இப்படி இப்போ முன்ன இருக்கிறதுக்கு வந்து நல்லா தூக்கி சிரிச்ச மாதிரி இருக்கு. இப்போ வந்து ஸ்மச் பண்ணும்போது ஃபுல்லா இறங்கி போன மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்படி வலிச்சு விடுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்மச் பண்ணும்போது நமக்கு ஃபேஸ் வந்து மாறதான் செய்யும். அந்த மாதிரி மிஸ்டேக் வந்து பண்ணவே கூடாது. அதே மாதிரிதான் மூக்குலையும். இப்ப மூக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்றோம்னா பென் டூல போட்டு நான் ஃபர்ஸ்ட் இந்த மூக்கை வந்து கட் பண்ணிக்கிங்க. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கை வந்து பொறுமையா கொடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா பென் டூல போட்டு கரெக்டா பென் டூல போட்டுட்டு இந்த போன் டூல்ல கலரை வந்து லைட்டா இப்படி அப்ளை பண்ணிக்கன்னு சொல்றோம்னு வைங்களேன். இப்ப இதை வந்து நம்ம பண்றது வந்து ஃபுல்லா வந்து ஃபர்ஸ்ட் இந்த சைடு இருக்கிறதெல்லாம் கரெக்டா இந்த எட்ஜ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியணும். ஓகேங்களா. இந்த எட்ஜ் இருக்கு பாத்தீங்களா, இந்த எட்ஜ்ல வந்து எல்லா கலரும் கரெக்டா போய் சேர்ந்துருக்கணும். ஓகேங்களா. இப்ப நான் அதே மாதிரி என்ன பண்ணிக்கிறேன், இது ஃபுல்லா இப்படி சேர்ந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து இப்படி ஸ்மச் பண்ணிக்கிறேன். இப்படிலாம் ஸ்மச் பண்ணதுக்கு அப்புறம் பொறுமையா வந்து இப்படி ஸ்மச் பண்ணிக்கிறேன்னு வைங்களேன். இப்போ நான் என்ன பண்றேன், டீசெலக்ட் பண்ணும்போது எனக்கு எல்லா கலரும் ஒன் சைடாவே எல்லாம் கரெக்டா அந்த லெவல அமைஞ்சிருக்கும். ஆனா ஸ்டார்டிங்ல பிகினர்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க அந்த மூக்கே வந்து ஃபுல்லா வந்து அழைச்சிடுறாங்க. அது எப்படி சொல்றதுன்னா இப்ப போன் டூல கலரை கொடுத்து பண்ணுங்கன்னு சொல்றோம் பாத்தீங்களா, இவங்க கலரை கொடுத்து பண்ணும் போதும் இப்படி கலர் கொடுத்ததுக்கு அப்புறமும் இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த கலரை வந்து மொத்தமா இப்படி தள்ளிடுறாங்க. இப்ப எப்படி சொல்றதுன்னா இப்ப மொத்தமா இப்படி தள்ளிடுறாங்க. இப்ப மொத்தமா தள்ளிட்டு இப்ப டீசலைட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஃபே இல்லாத மாதிரிதான் இருக்கும். இவங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அதில் லைட்டா வந்து பாத்தீங்கன்னா கலர் தெரியுற மாதிரி வச்சிருவாங்க. ஓகேங்களா. இப்ப கலர் தெரியுற மாதிரி வைக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த மூக்கோட சேஃபு டோட்டலாவே மாறிடும். நமக்கு அந்த மூக்கு வந்து கொஞ்சம் நல்லா குண்டா உப்பி இருக்கிற ஃபீல் வரணும். ஆனா இதுல வந்து இப்படி பண்ணும்போது ஃபுல்லா அந்த ஷேடாவே இல்லாம ஒரே இதா கலர் அழைக்கும் போது என்ன ஆயிடும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்கால அந்த மூக்கு வந்து சப்பையா ஆயிடும். அதனால ஃபேஸ் வந்து மாறதான் செய்யும், மாறிடும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக்னு எடுத்துக்கிட்ட போது நம்ம அதிகம் பார்க்கக்கூடியதே அந்த கண்ணை சுருக்கம், கண்ணு, மூக்கு, உதடு, இதைத்தான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது. கழுத்து, காது கூட நீங்க எப்படி வேணா பண்ணிடலாம். ஆனா நெத்தி அது கூட பண்ணிடலாம். ஆனா மூக்கு, அந்த வாய், கண்ணு எல்லாம் பண்ணும்போது பார்த்து பண்ணுது. ஏன்னா அதுதான் ஒரு ஃபேஸோட அவுட்புட்டே இருக்கு. அதுல எதுனா சின்ன குறையா இருந்தாலும் உங்களோட ஃபேஸ் வந்து மாறிடும். ஸோ இது வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் தான். ஓகேங்களா. இப்ப நான் இது எதுக்காக சொல்றேன்னா இப்ப நீங்க இந்த இடத்த பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்றது பென் டூல போட்டு இப்படி கட் பண்ணிக்கீங்க. கட் பண்ணிட்டு இங்க லைட்டா போன் டூல் கலர் அப்ளை பண்ணிட்டு இந்த இடத்த ஃபுல்லா ஸ்மச் பண்ணிட்டு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லேசா ஸ்மச் பண்ணுங்க. கண்ட்ரோல் ஷிஃப்டை கொடுத்து இங்க உள்ள ஸ்மச் பண்ணுங்க. இதைத்தான் நம்ம வந்து சொல்றது. ஓகேங்களா. அந்த ஸ்மச் பண்ணும் போது அது அந்தந்த இடத்துக்கிட்டையும் பொறுமையா இப்ப இங்க பண்றீங்கன்னா இப்ப இந்த இடம் வருதுன்னா இங்க பண்றீங்கன்னா பொறுமையா ஸ்மச் பண்ணிட்டு கை எடுத்துருங்க. அப்புறம் இங்க பொறுமையா பண்ணிட்டு கை எடுத்துருங்க. இங்க பொறுமையா ஸ்மச் பண்ணிட்டு கை எடுத்துருங்க. ஆனா நீங்க பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஃபுல்லாவே இங்க இருந்து ஸ்மச் பண்ணி மொத்தமாவே எல்லா இடத்தையும் கொண்டுட்டு வரீங்க. ஓகேங்களா. அப்படி எல்லாத்தையும் கை எடுக்காம மொத்தமா ஸ்மச் பண்ணி கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஷேப் இல்லாம தான் போகும். ஸோ இதுதான் ஒரு ஸ்டார்டிங்ல பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக்னே சொல்லலாம். ஸோ இதை கொஞ்சம் திருத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் மாறும். ஸோ இது ஒரு சின்ன வீடியோ தான். இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ன்றத ஒரு வீடியோவே போட்டுடலாம். ஏன்னா நம்ம கிட்ட நம்மளோட ஸ்டூடெண்ட் அனுப்பின ஒர்க்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மிஸ்டேக் இப்படி இருந்தது. ஸோ இதுக்காகவே ஒரு வீடியோ நம்ம கிரியேட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.